நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். ஒரு நாள் வீட்டில் இருந்த போதுதான் பாடி கிடைத்த பரம்பொருளே என்ற பாடல் உருவானதாகவும், இந்த பாடலை எழுத வைத்தது இறைவன் கொடுத்த தெய்வீக கலை என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜா எழுதிய பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் ஆல்பம் வெளியீட்டு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் இளையராஜா, கங்கை அமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பள்ளி எழுச்சி பாவை பாடல்களை பாடகர் சஞ்சய் சுப்பிரமணியன் பாடினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா, 1980ஆம் ஆண்டு முதல் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும், தாம் கிரிவலம் செல்வதை பார்த்தே அங்கு அதிகமான மக்கள் வரத் தொடங்கியதாகவும் தெரிவித்தார். கிரிவலம் செல்லும்போது காலணி அணிய மாட்டேன் என்றும், முள் குத்தினால் பாவம் தீரும் என்று குஞ்சு சுவாமிகள் கூறியதாகவும் தெரிவித்தார். பௌர்ணமி தினத்தன்று தாம் திருவண்ணாமலைக்கு சென்றதால் தான் அங்கு மழையே வரும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் கால் வெளிகால் 3 மாதங்களாக வீட்டில் இருந்த போதுதான் பாடி கிடைத்த பரம்பொருளே பாடல் உருவானது எனவும் இளையராஜா தெரிவித்தார். நான் 1980 2000 வரைக்கும் மலை சுற்றுவதை, பௌர்ணமி என்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று அங்கே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் நடக்கும் பொழுது பகவான் ரமணருக்கு சேவை செய்த குஞ்சு சுவாமிகளும் நானும் மட்டும்தான் நடந்து போவோம். அவர்தான் முதல் என்னை கிரிவலம் அழைத்து சென்றார். 1980 தான் போகிறேன். காரணம் என்னென்னா, 74 நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மூகாம்பிகை என்னை முற்றுமாக ஏற்றுக்கொண்டாள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கங்கை அமரன், இளையராஜா இலக்கண செறிவோடு பிழையின்றி பாடல்களை எழுதி உள்ளார் என்றும், இன்றைய இளைஞர்களும் ரசிக்கும் வகையில் பின்னணி இசை உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். இளையராஜாவின் தம்பியாக வராமல் ஒரு தீவிர ரசிகனாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டார். மேலும் தனது அண்ணனை பார்த்து வியந்து பெருமைப்படுகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். அது வெளிவரும்போது தான் தெரியும். படித்து காட்டுறது, அப்போ படித்து ரசிப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு. அதான் அந்த இந்த இலக்கண சுத்தத்தில் வர்றது அந்த அப்படி தான் வரும் அப்படிங்கிறது. அப்புறம் அதை பிரித்து பாடி காட்டினா நமக்கு புரியும். அந்த சொற்றொடர்களை எந்த இடத்துல பிரேக் பண்ணி பார்த்தா பொருள் வருமோ அதெல்லாம் புரியும். அந்த மாதிரி உயர்ந்த தன்மையில், அந்த காலத்தில் இருந்த தன்மையில் ஒரு இலக்கணம் பிழை இல்லாமல் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி இசையமைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிற்கால இளைஞர்களும் கேட்கும் வண்ணம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் எண்ணம் பண்ணிருக்காங்க. இதுதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.